தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே எக்ஸிட் போல் வந்துருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மீடியாக்கள் அனைத்தும் பாஜகன்னு சொல்லல, என்டிஏ 300, 350, 370 அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை ரொம்ப சூப்பர்பா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கோடி மீடியாக்களுடைய கருத்து கணிப்புகளை நாங்க நம்பல, மக்களுடைய கருத்து கணிப்பு எங்கள் கரத்துல இருக்கு, தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கிறோம், 295 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், 48 மணி நேரத்துக்குள்ள பிரதமர் யாருன்றதை நாங்க அறிவிச்சிருவோம், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 57 தொகுதிகளுக்கு தேர்தல் இன்னைக்குதான் 6 மணிக்கு தான் முடியுது. அதுக்குள்ள எப்படி ஒட்டுமொத்த 543 தொகுதிக்கும் இவங்க கருத்து கணிப்பு சொல்றாங்க அப்படிங்கிற இது இல்ல. லட்ச வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல வெறும் 6000 பேர்கிட்ட சாம்பிள் எடுத்து சொன்னா அது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு ப்ராபகேண்டாவை செட் பண்ணிட்டு தேர்தல் முறைகேட்டுல ஈடுபடுறதுக்கு பாஜக மறைமுகமா வேலை பார்த்துட்டு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது, ஒரு லக்னத்தில் பிறந்த ஒருவன் அவன் தேர்தல் நடத்தியும் ஜெயிக்கலாம், தேர்தல் நடத்தாமலும் ஜெயிக்கலாம், இவிஎம் இல்லாமலும் ஜெயிக்கலாம். நீங்க இன்னைக்குதான் எலெக்ஷன் நடந்தது, அதுக்குள்ள எப்படா கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடுறீங்கன்னு சொன்னீங்க. இது இன்னைக்கு ரெடி பண்ணல, இது ஜனவரி மாசமே ரெடி பண்ணிட்டாங்க தோழர். என்னைக்கு இப்ப எப்படி தேர்தல் இப்போ இந்த காலகட்டத்துல வரும் தெரியும், எத்தனாம் தேதி என்ன நடக்க போகுது, எல்லாமே ஸ்கிரிப்டர் தானே. நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாரு, திடீர்னு தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பேஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ல எலெக்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் வட இந்தியா பக்கம் போயிட்டு அங்க அவருடைய குட்டக்குழப்பி வேலையில ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இது எல்லாமே அவருடைய ஒருத்தருடைய பிளெக்சிபிலிட்டிக்காக தான் இந்த எலெக்ஷனே நடக்குது. ஸோ முன்கூட்டியே நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கேயுமே போய் சர்வே எடுக்கல. நாங்க ஒரு சர்க்குலர் கொடுக்குறோம், அந்த சர்க்குலர் படிச்சு பார்த்து அவன் முன்ன பின்ன கொஞ்சம் கூட குறைச்சலா போட்டு எக்ஸிட் போல்னு சர்வே நீங்க வெளியிட்டு இருக்கடா, இதெல்லாம் நாங்க அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க தோழர். எக்ஸிட் போல் சர்வே எப்படா 6:30 மணி ஆகுன்னு பாத்துக்கிட்டே இருந்தானுங்க. 6:30 மணி ஆன உடனே அப்படியே உடனே பப்ளிஷ் பண்றானுங்க. அதுல 23 நிறுவனங்கள் 400, 380, 370, 5000, 10,000 பிம்பிலிக்கி பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போறாருங்க. ஒரே 2 நிறுவனங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நடுநிலையா இருந்தாங்க. ஓகே, உடனே சில பேர் சொல்லுவாங்க உனக்கு தேவைங்கிறது தான் நடுநிலைலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். நான் என்ன கேட்கறேன்னா, 6000 பேர் கிட்ட போய் சாம்பிள் எடுக்கிறீங்களா, அந்த 6000 பேரு நீங்க எப்படி பிக் பண்றீங்கிறதான மேட்ரு. 6000 பேர் 6000 சங்கிகள் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? விஜய் சொல்லுவாங்க. இல்ல, அதுல அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுல பிஜேபி 16 இடங்கள்ல ஜெயிக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் நெஞ்சு வலிக்குது தோழர், நெஞ்சு வலிக்குது. அதை கேட்டுதான் நெஞ்சு வலிக்குது எனக்கு. அது 16 சொன்னா பாருங்க, எந்த ஜில்லாவில இருந்தாலும் உள்ள விட மாட்டேன்டா. அது ஒண்ணு. கர்நாடகத்துல காங்கிரஸ் 0, பிஜேபி 28 ஜெயிச்சிருன்னு வேற போட்டிருக்காங்க. அதான் தோழர், நான் என்னோட சோசியல் மீடியால நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். இவங்க என்டி டிவின்னு போட்டாங்க, நான் உண்டி டிவின்னு போட்டு ஒரு டிவி போட்டு அதுல 800 இடத்துல ஜெயிச்சிச்சுரா பிஜேபின்னு போட்டேன். ஏன்னா யாருக்கு தெரியவா போகுது, 800 என்ன தெரியவா போகுது? இந்த கருத்தை ஆம் ஆத்மி பார்ட்டி எம்பி சஞ்சய் சிங் சொல்லி இருக்கிறாரு. ஆக்சுவலி என்னன்னா, 1000 இடத்துல ஜெயிக்குன்னு கூட இவனுங்க போடுவானுங்க, பிரிக்கப்படாத இந்தியா பாகிஸ்தானுக்கு சேர்த்து போடுவானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சசி தரூர் சொல்லியிருக்கிறாரு, இது அறிவியல் அடிப்படையில பார்த்தாலே பொய் கணக்கு, அப்பட்டமா புழுகுறானுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாரு. தோழர், அறிவியலுக்கும் பிஜேபிக்கு என்ன தோழர் சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? அறிவியல் பத்தி பேசுறவங்களா இவங்க போயிட்டு அங்க தியானம் பண்ணிட்டு இருப்பாங்களா எலெக்ஷன் டைம்ல? சொல்லுங்க. தனக்கு ஒரு மன நிம்மதி தேவை, மன சாந்தி தேவை. அங்க RSS நம்மளை வச்சு செஞ்சிட போறாங்கன்ற பயத்துல போயிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகே, ஒரு ஃபன் காமெடி. இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இது ஒரு மைண்ட் கேம். இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு கேம் இது ஆக்சுவலா. இப்போ இவங்க சொன்ன உடனே என்னுடைய நண்பர்கள், எனக்கு வேண்டப்பட்ட நிறைய பேர் கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, என்னடா மறுபடியும் பிஜேபி வந்துருமா, மறுபடியும் பிஜேபி தான் ஜெயிக்குமா அப்படின்னு பதட்டம் அடையறாங்க. பாத்தீங்களா? இந்த உளவியல் தாக்குதல் தான் அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரான். இப்படி இப்போ எல்லாருமே இந்த அதிர்ச்சியில இருக்கணும்.
அண்ட் சில பேர் வந்து இப்போ அரசியல்னா என்னன்னு தெரியாத ஆட்கள்லாம் என்னென்ன பிஜேபி தான் ஜெயிக்கும் போல, அப்ப நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கே ஓட்டு போட்டுடலாம்ப்பா. இந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணத்தான் அவன் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு வரான். சோ அதை ஆல்ரெடி அவன் பேசியிருக்கான். பேசுறதான் இன்னைக்கு அவன் சொல்ல போறான். அவங்க என்ன ஆல்ரெடி பேசினாங்க, 400 இடத்துல ஜெயிக்கும்னு எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எக்ஸிட் போலுக்கு 400 இடம்னு சொன்னாதானே அந்த சொன்னதை நீங்க நிலைநாட்ட முடியும். சோ அதுல கொஞ்சம் வேறுபடுறாங்க. 380 370 அப்படின்னு ரொம்ப பிராக்டிகலா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. இது எல்லாமே ஜும்லா தோழர். அமித்ஷா சொல்வது போல இதெல்லாமே ஜும்லா. ஆனா தி அதர் சைடு எடுத்துக்கோங்க. நீங்க சொன்னது போல காங்கிரஸ் லீடர்ஸ் அண்ட் ஆல்சோ தோழமை அது கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து டெல்லியில மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் என்ன, எப்படி இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கான்பிடென்டா அவங்க சொல்றாங்க, நான் 295க்கும் மேற்பட்ட இடத்தில் நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா களத்துல அவங்க மக்களை போய் சந்திச்சாங்க. மோடி எங்க போய் மக்களை சந்திச்சாரு? மோடி மக்களை வர வச்சார். இவர் இருக்கிற இடத்துக்கு மக்களை வர வச்சார். ஆனா ராகுல் அப்படி கிடையாது, மக்கள் இருக்கிற இடத்துக்கே போனாரு. சோ மக்கள் வந்து என்னைக்குமே வந்து தன்னை வந்து சந்திப்பவர்களுக்கும் தன்னை தேடி வருபவர்களுக்கும் இந்த மக்கள் வந்து கைவிட்டதில்லை. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இவங்காலேயே நான் சொல்றேன், அத்வானி. அத்வானி எப்படி கட்சி வளர்த்தாரு? வாஜ்பாய்க்கு ஏன் அவ்வளவு ஆதரவு இருந்தது மக்கள் கிட்ட? அப்போ காரணம் அவர்கள் மக்களை தேடி போனார்கள். காங்கிரஸ் வந்து அப்போ காங்கிரஸ் இதே போல காங்கிரஸ் வந்து அவங்க காங்கிரஸ் கிட்ட சில குறைகள் இருந்தது, அங்க லீடர்ஷிப் கிரைசிஸ் இருந்தது. அந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய கொள்கையை வந்து நாங்க முரண்படுறோம், அது வேற. பட் மக்கள் ஏதோ ஒண்ணு நம்புறான் இல்லையா? இந்துங்கிற ஒரு தத்துவத்தை நம்புறான், இந்துங்கிற ஒரு மதத்தை நம்புறவன் இங்க இருக்கான்ல, இந்த நாட்டுல இருக்கான்ல. இந்து மதம் எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யும், இந்த கோயில் குளத்துல வந்து நான் போய் ப்ரே பண்ணா எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தீரும் அப்படின்னு நம்புறவன் உனக்கு வாக்களிச்சான்ல. அப்படி எப்படி வாக்களிச்சா? உங்களுக்கு தேடி வந்ததுனால வாக்களிச்சான். இன்னைக்கு அதே தானே ராகுல் காந்தியும் பண்றாரு. ஓகே, இந்து நீங்க ஓட்டு போட்டீங்க, ஃபைன். ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சாரு மோடி? உங்களுக்கு ஒண்ணும் செய்யல. நான் செய்யறேன், உங்களுக்கு ஓபிசிஸ்க்கு நான் செய்யறேன், வீட்டு பெண்களுக்கு நான் தரேன், 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். இப்படி அவர் மக்கள் கிட்ட போய் சொன்னதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது. மக்களை சந்தித்த தலைவர்கள் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது தோழர். மக்களிடம் செல், மக்களோட நில். இந்த தத்துவத்திற்கு வந்து ராகுல் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம் அவர் வந்து தோல்வியிட வாய்ப்பே இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ சொல்லுங்க இல்ல தோழர், 2004 தேர்தலில் போய் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து அனைவராலும் ஏற்கப்பட்ட தலைவர். இப்ப பிஜேபிக்குள்ள அமித்ஷா, மோடி, பாஜக, RSS சண்டை இருக்கிற மாதிரி சண்டை அன்றைய காலகட்டத்தில் கார்கில் போர் வெற்றி மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டவங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் கொடுக்கப்பட்ட சர்வேக்கள், கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்குது, வாஜ்பாய் 3வது முறையாக அவர் பிரதமரா வருவார் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளும் பொய்யாய் போயிற்று. UPA 1 தான் அரசாங்கம் அமைஞ்சிச்சு காங்கிரஸ் தலைமையில. இன்றைக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த கணிப்புலதான் சொல்றாங்க 295 இடங்கள் உறுதி அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி உறுதியா சொல்லுது. இந்த ஒப்பீடை எப்படி பாக்குறீங்க? இல்ல கரெக்ட் தான். நீங்க அடுத்து நான் அது கூடவே சேர்ந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்போ 2004 காலகட்டத்துல வாஜ்பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்தது தோழர் அந்த டைம்ல. அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் அந்த காலகட்டத்துல. அப்போ வந்து உங்களுக்கு ராகுல் காந்தினா யாரும் இல்ல, சோனியா காந்தியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பரிச்சயமான முகம் இல்ல. வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. வெளிநாட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. ஆனாலும் மக்கள் வந்து அந்த முறை அவருக்கு பெரும்பான்மையை கொடுக்கல. காங்கிரஸ்க்கு தான் பெரும்பான்மை. காரணம் இவங்க மத அரசியல் வந்து பண்றது இந்திய மக்களுக்கு பிடிக்கல, வேண்டாம் நமக்கு மத அரசியலை வந்து ஆதரிக்க வேணாம்னு இந்திய மக்கள் ரொம்ப தெளிவா அந்த முறை காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். சோ கருத்து கணிப்பு எல்லாம் வந்து ஒரு சில நேரத்துல அது கிளிக் ஆகும். நம்ம சொல்லுவோம், அது சில நேரங்கள்ல அது கிளிக் ஆகும். இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க? ஏடிஎம்கே வாட்ச் அவுட், 10 இடத்துல கூட ஜெயிக்காது, 8 இடத்துல கூட ஜெயிக்காது ஏடிஎம்கேன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கே 70 இடத்துல ஜெயிச்சாங்க. டிஎம்கே வந்து 200 தொகுதிக்கு மேல கன்ஃபார்மா அடிச்சிரும். வரலாறு 180+ அடிச்சிரும். 234 தொகுதியில 180+ அடிச்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படி நடக்கலையே. மக்கள் வந்து எப்பவுமே அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதுக்கான ஆதரவு இருக்கும், இதுக்கான ஆதரவு இருக்கும். இங்கேயும் வந்து நம்ம பிஜேபி வந்து மண்ணோட மண்ணா போகும்னு நம்ம சொல்லல.
அவர்களுக்கும் வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவங்களும் வந்து ஒரு 180 இருந்து 200 சீட்டு வரைக்கும் அவங்க வந்து பெறுவார்கள். என்டிஏவாக பார்த்தாலே ஒரு 230 சீட்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து மறுபடியும் அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து ஒரு இதுதான். சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம போகும். ஸோ மேத்தமெட்டிக்கலா நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்போ போன முறை கூட்டணி இல்ல, இந்த முறை கூட்டணி இருக்கு. போன முறை என்டிஏல இருந்தவங்களா இந்த முறை இந்த பிளாக்ல இருக்காங்க. போன முறை என்டிஏல யார் இருந்தா? சிவசேனா இருந்தா. சிவசேனா வந்து இப்ப யார் கூட இருக்காங்க? இந்தியா பிளாக் கூட இருக்காங்க. சிவசேனாவுடைய ஒரு பகுதி தான் உங்க கூட இருக்காங்க. அதுவும் வந்து மக்கள் வந்து அவங்களை இது வரைக்கும் அங்கீகரிக்கல. ஏன்னா நீங்க அவங்களை பிரிச்சு போனீங்க. அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷனும் நடந்து மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அதே போல முனிசிபல் எலெக்ஷனே நடத்தாம வச்சிருக்காங்க மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கிறதுனால. அதான் இது ஏடிஎம்கே பண்ணாங்கல்ல தமிழ்நாட்டுல, நடத்தினா தோத்துருவோம்னு அவங்களுக்கு தெரியும். நடத்தாம வந்து 5 வருஷமா வார்டு கவுன்சிலர்ஸே இல்லாம இருந்தாங்கல்ல. 2016 to 2021 வரைக்கும் கவுன்சிலரே கிடையாது. சோ அதுதான் தேர்தல் நடத்தின தோல்வி பையன் தான். சோ 100 இடங்கள்ல நீங்க இது போல எண்ணி பார்த்தால் 100 இடங்களை எளிதில் இழப்பார்கள் பிஜேபி. இவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இப்ப உங்க கூட கிடையாது. அதே மாதிரி புது அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்ப உதாரணமா புது அலையன்ஸ் வந்து எங்க ஒர்க் ஆகும்னா உத்தரப்பிரதேஷ்ல ஒர்க் ஆகும், பீகார்ல அந்த புது அலையன்ஸ் ஒர்க் ஆகும். போன முறை அந்த அலையன்ஸ் இல்ல, தனித்து நின்றாங்க அவங்க. ஆமா, இப்ப புது அலையன்ஸ் வரும்போது 10 வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ்ல 10 சீட் அவங்க இருந்தா கூட இந்தியாவுல மொத்தம் வந்து 30 மாநிலம் இருக்கா? அது மாதிரி வந்து ஒரு பெரிய மாநிலங்கள்ல 10 இடத்துல 10 சீட்டு தோத்தாலுமே 100 தோத்துறாங்க. 100 தொகுதியில தோல்வி என்றாலே போன முறை எவ்வளவு எடுத்தாங்க? 303. 303ல 100 நீங்க மைனஸ் பண்ணுங்க, 203. இததான் எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு அலையன்ஸ் இல்லப்பா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருந்தா உங்களுடைய ஓட்டு வங்கியோட அந்த அலையன்ஸுக்கும் வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும் போது நிச்சயம் வந்து நீங்க 400 ஜெயிக்கலாம். ஆனா உங்களுக்கு அலையன்ஸ் இல்ல, உங்களுக்கு நம்பகமான பெரிய கட்சிகள் இல்ல. இப்ப போன முறை காஷ்மீர்ல வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை காஷ்மீர்ல ஜெயிப்பாங்களா? அந்த காஷ்மீரை வந்து நீங்க 2ஆ பிரிச்சுட்டீங்க. அது ஒரு மாநிலத்தை நீங்க யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி காஷ்மீர் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? பண்டிட்ஸ்னா அவ்வளவு ஓட் பேங்க் இருக்காங்க, அவங்க இருக்கிறதுலயே குறைந்த சதவீதம் இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலம் எடுத்துக்கோங்க. அதே போல வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. போன முறை நீங்க வந்து 18 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த முறை நீங்க 10 தொகுதி எடுக்கிறீங்க. ஏன்னா அங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து மூன்றா இருக்காங்க. அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியில வேற இருக்காங்க. 3 எதிர்கட்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு தான் அங்க வந்து மம்தா பானர்ஜி விசஸ் நான் மம்தா பானர்ஜி, இவ்வளவுதான். அங்க மம்தா பானர்ஜியா இல்லையா, இதுதான் அங்க ரேஸ். அப்ப அதுல பிஜேபி எங்க வந்தது? அப்ப பிஜேபி வந்து அங்க வந்து 2வது இடமோ 3வது இடமோ வந்தாலும் அங்க வந்து முதல் இடம் யாரு? திரிணாமுல் காங்கிரஸ் தான். சோ எளிதில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. பட் டிஎம்கேவே எடுத்துக்காங்க. தமிழ்நாட்டுல டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியா இருந்தா அது ஒரு வெயிட் இருந்திருக்கும். ஆனா இவங்க தான் பிரிச்சிருக்காங்கல்ல, ஏடிஎம்கே ஒரு அணி, பிஜேபி ஒரு அணி. அப்ப எளிதில் டிஎம்கே ஜெயிச்சிரும். கேரளாவிலும் அதேதான், கர்நாடகாவில் அதேதான், தெலுங்கானால அதேதான். நேஷனல் வைஸ் அதை தான் சொல்றாங்க. கடந்த முறை 37.4% வாங்கின பாஜக இந்த முறை கண்டிப்பா 7-10% வாக்குகளை இழக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இழந்தாலே இப்போ ஒட்டுமொத்தமாவே 65 ஆவரேஜ் 65% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு. இன்னும் முழு விவரங்கள் வரல. வந்தாலுமே 62, ஏன்னா கடந்த முறையை விட ஒரு 4% குறையுது அப்படிங்கிறாங்க. அந்த குறையிற வாக்குகள் வந்து பாஜகவுடைய வாக்குகள் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா பாஜக 200 தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் பாசிபிலிட்டி அதுதான். அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் சொல்றாங்க அறிவியல் ரீதியாவே இப்ப வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் சும்மா ஜும்லா ஹம்பக் அப்படிங்கிறாங்க. அதுதான் தோழர், அந்த கூற்றை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அறிவியல் ரீதியாவே இது மேத்தமெட்டிக்கலாவும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணாலும் அவன் 100 தொகுதி இழந்துட்டான் இந்த தேர்தலுக்குள்ளேயே அவன் வரான். நீ 100 தொகுதியை நீ இழந்துட்டு நீ எப்படி வந்து 380 எப்படி எடுப்ப? போன முறை உன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லயே நீ வந்து 303 தான் வாங்கியிருக்க. அந்த 303ல நீ ஆல்ரெடி யூ ஆர் லூசிங் 100. தென் ஹவு கம் யூ கெட் மெஜாரிட்டி? இந்த கேள்விதான் நமக்கு $1 மில்லியன் கொஸ்டின்.
சோ இதுக்கெல்லாம் விடை வந்து ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும் தோழர். கண்டிப்பா ஜூன் 4ஆம் தேதி காலையில ஒரு 11-12 மணிக்கெல்லாம் மேக்சிமம் தெரிஞ்சிடும் யாரு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு. தொடர்ந்து நம்ம ஆனா அதை இங்க எதிர்நோக்கி தமிழ்நாடு வந்து பரவாயில்ல தோழர். தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஒரு என்ன மூவ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்டு கவுண்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த கவுண்டிங்ல வந்து மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. போஸ்டல் ஓட்டுல ஏமாத்த ட்ரை பண்ணாங்க. அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போய் அவர் அதை அட்டன் பண்ணி அங்கெல்லாம் வந்து இருந்ததுனால, அதிகாரிகளை வந்து வேலை வாங்கினதுனால அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அதே ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரா இருந்தா ஈஸியா வந்து அவங்க காலி பண்ணிருப்பாங்க. இது போல பிஜேபி வந்து இது போல லீடிங் கிடைச்ச உடனே போஸ்டல் ஓட்டு மூலமா நிறைய குளறுபடிகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு வந்து இது மாதிரி ஒரு பிரேயர் வந்து வச்சு எலெக்ஷன் கமிஷன் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல. மற்ற இடங்களையும் இது போல செய்தால் நல்லா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், என்னோட பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, 70 நாளா எலெக்ஷன் நடந்ததுல ஒரு 2 நாளா கவுண்டிங் நடந்தா என்னவா? ஒரு 3 நாள் கூட நடக்கட்டுமே கவுண்டிங், ஒரு 3 நாள் நடக்கட்டுமே. என்ன அக்யூரேட்டா கவுண்ட் பண்ணுங்க. என்னை கேட்டா விவி பேட்ல இருக்கிற மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. நீங்க மெஷின்ல ரிசல்ட் கவுண்ட் பண்ணிடுறீங்களா? கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குதான் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு முடியாது, அது வந்து நம்பகத்தன்மையை குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் நீ ப்ரூவ் பண்ணி காமி. நீ ப்ரூவ் பண்ணாதானே நம்பகத்தன்மை. நீ வெறும் வாயிலே வட சுட்டா எப்படி? இது வந்து எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும் இல்லப்பா. எல்லாருக்கும் தானே அந்த ரிசல்ட் வந்து எல்லாரும் தானே அக்செப்ட் பண்ண போறாங்க. நீ ஃபர்ஸ்ட் டே கவுண்ட் பண்ணிடுப்பா, ரிசல்ட் இந்த இதுல கவுண்ட் பண்ணிடு, இவிஎம் கவுண்ட் பண்ணிடு. செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் அதை நீ பேலன்ஸ் ஷீட்டை ஆடிட் இது பண்ணு, கிராஸ் வெரிஃபை பண்ணு. இப்போ ஒரு மெஷின்ல வந்து 540 டிஎம்கே ஓட்டுனா 540 சீட்டை எடுத்து காமிச்சிட்டு பாக்கலாம். 540 சீட்டு இருக்கணும்ல. அது பண்றதுக்கு ஒன்னும் ஆமா 70 நாள் நடத்துறீங்களே தோழர், ஒரு 2 நாளா நீங்க வைக்கலாம்ல. இதெல்லாம் நம்மளுடைய மனக்குமுறல். இவங்க செய்ய மாட்டாங்க. பட் இது இப்படி எல்லாம் செய்தால் வந்து நம்ம இது போல பேசிட்டு இருக்க தேவையில்ல. எப்பா தேர்தல் ரொம்ப நேர்மையா நடக்குது, நம்ம ரொம்ப பேச வேணாம், அதுல என்ன ரிசல்ட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கெல்லாம் இவங்க ஸ்பேஸ் கொடுக்கல. அதனாலதான் நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, கேர்ஃபுல்லா இருங்க, பாருங்க அப்படின்லாம் சொல்றது காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷனே பண்ற வேலை தானே தவிர நமக்கு ஒன்றும் ஆசை இல்லை இப்படி பேசணும். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர்.